ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் பேசுகிற குட்டி குட்டி தமிழ் வாக்கியங்கள் ஒரு 100 phrases எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு சொல்லி இன்னைக்கு லெசனில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ், see you soon. சீக்கிரம் உன்னை பார்க்குறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டு நம்ம ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, சீக்கிரம் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சொல்லும்போது see you soon. அடுத்தது, look after yourself. உன்னை கவனிச்சுக்கோ. இப்போ யாராச்சும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, உன்னை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சொல்லும்போது look after yourself. அடுத்தது, let's catch up soon. விரைவில் சந்திப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவோம்ல, சீக்கிரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சொல்லும்போது லெட்ஸ் கேட்ச் அப் சூன். அடுத்தது, ஐ ஆம் ரன்னிங் லேட். எனக்கு லேட் ஆகுது, நான் வேலைக்கு போகணும். அந்த மாதிரி சொல்லும்போது ஐ ஆம் ரன்னிங் லேட். அடுத்தது, பி கேர்ஃபுல். கவனமா இரு. அடுத்தது, கீப் இன் டச். கீப் இன் டச்னா டச்லேயே இரு. இப்போ நம்ம யாரையாவது புதுசாக பார்க்குறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட அடிக்கடி பேசு, கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, இந்த மாதிரி சொல்கிறது கீப் இன் டச். அடுத்தது, ஹேங் இன் தேர். ஹேங் இன் தேர்னா அங்கேயே இரு. அங்கேயே இரு அப்படின்னா நீ அங்கேயே இரு, இங்கே வந்துடாத, இந்த மாதிரி மீனிங் கிடையாது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் யாராவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் விட்டுற போகிறேன், இந்த மாதிரி சொல்லும்போது நாம் அவங்கக்கிட்ட சொல்லுவோம்ல, அதெல்லாம் இல்லை, இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம்தான், அதை நின்று முடி, அங்கேயே இருந்து முடி, இந்த மாதிரி சொல்கிறது ஹேங் இன் தேர். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது, ஐ வில் கெட் பேக் டு யூ. நான் திரும்ப உங்ககிட்ட வருவேன். அப்படின்னா நான் உங்களை விட்டு போயிட்டு திரும்ப வருவேன், அந்த மாதிரி மீனிங் கிடையாது. சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, கலெக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்ப்பேன், உங்ககிட்ட திரும்ப வருவேன், அந்த மாதிரி சொல்லும்போது ஐ வில் கெட் பேக் டு யூ. அடுத்தது, லெட் மீ நோ. லெட் மீ நோனா எனக்கு தெரியப்படுத்து. அடுத்தது, டோன்ட் ஹெசிடேட். தயங்காத. ஹெசிடேட்னா தயக்கம் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஹெசிடேட், தயங்காத. அடுத்தது, ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். கேட்க தயங்காத, எதனாலும் ஃப்ரீயா கேளு, இந்த மாதிரி சொல்லும்போது ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். அடுத்தது, ஐ எம் ஹியர் ஃபார் யூ. உனக்காக இங்க நான் இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஐ எம் ஹியர் ஃபார் யூ. அடுத்தது, டேக் அ பிரேக். பிரேக் எடுத்துக்கோ. அடுத்தது, பி சேஃப். பாதுகாப்பா இரு. கெட் சம் ரெஸ்ட். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அடுத்தது, வாட்ச் அவுட். எச்சரிக்கையா இரு. வாட்ச் அவுட்னா பாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது, இது ஃப்ரேஸ். அதனால வாட்ச் அவுட்னா எச்சரிக்கையா இரு, கவனமா இரு, அலர்ட்டா இரு, இந்த மாதிரி சொல்றதுக்கு வாட்ச் அவுட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஹோல்ட் ஆன் டைட். இறுக்கமா பிடிச்சுக்கோ. ஹோல்டுனா பிடிச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஹோல்ட் ஆன் டைட். அடுத்தது, டோன்ட் லெட் கோ. டோன்ட் லெட் கோனா கை நழுவி போக விட்டுறாத, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கை நழுவி போக விட்டுறாத, இந்த மாதிரி சொல்லும்போது டோன்ட் லெட் கோ. அடுத்தது, கீப் யுவர் சின் அப். கீப் யுவர் சின் அப் இதை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாத, தலை நிமிர்ந்து இரு, இந்த மாதிரி சொல்லும்போது கீப் யுவர் சின் அப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, டேக் இட் ஈஸி. ஈஸியா எடுத்துக்கோ, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, ஈஸியா எடுத்துக்கோ, இந்த மாதிரி சொல்றது டேக் இட் ஈஸி. அடுத்தது, டோன்ட் ரஷ்.
டோன்ட் ரஷ்னா அவசரப்பட வேண்டாம். அடுத்தது கீப் காம், அமைதியாயிரு. லிசன் கேர்ஃபுல்லி, கவனமா கவனி. லிசன்னா கவனி அப்படின்னு அர்த்தம். ஸ்பீக் அப், ஸ்பீக் அப்னா சத்தமா பேசு, எனக்கு ஒன்றும் கேட்கல, சத்தமா பேசு, தெளிவா பேசு, இந்த மாதிரி சொல்லும்போது ஸ்பீக் அப். அடுத்தது ஆஸ்க் குவெஸ்டன், கேள்வி கேளு. சீக் ஹெல்ப், உதவியை நாடு. உதவியை நாடு அப்படின்னா உனக்கு கைடன்ஸ் வேணும்னா அவங்க கிட்ட உதவி கேளு, இந்த மாதிரி சொல்றது சீக் ஹெல்ப். அடுத்தது டோன்ட் கிவ் அப், கைவிட்றாத, இந்த முயற்சியை கைவிட்றாத, இந்த மாதிரி சொல்றது டோன்ட் கிவ் அப். அடுத்தது ட்ரை அகெயின், மறுபடியும் ட்ரை பண்ணு. அடுத்தது கீப் ட்ரையிங், தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. ட்ரை அகெயின்னா மறுபடியும் ட்ரை பண்ணு. கீப் ட்ரையிங்னா நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. அடுத்தது how are you, எப்படி இருக்க. அடுத்தது I am fine thanks, நான் நல்லா இருக்கேன் நன்றி. அடுத்தது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்னா இதை எங்க யூஸ் பண்ணுவோம்னா என்ன, எப்படி இருக்க, என்னாச்சு, இந்த மாதிரி கேட்கும்போது வாட்ஸ்அப். அடுத்தது நாட் மச் யூ. இந்த வாட்ஸ்அப் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால என்ன ஆச்சு, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம பதில் சொல்றோம் அப்படின்னா ஏதோ இருக்கேன், நீ எப்படி இருக்க, இந்த மாதிரி சொல்றது நாட் மச் யூ. அடுத்தது லெட்ஸ் கோ, போகலாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றது லெட்ஸ் கோ. அடுத்தது ஐ எம் ரெடி, நான் ரெடியா இருக்கேன். வெயிட் ஃபார் மீ, எனக்காக வெயிட் பண்ணு. ஹரி அப், சீக்கிரம். அடுத்தது ஸ்லோ டவுன், மெதுவா போ. ஸ்லோ டவுன், மெதுவா போனா நம்ம வண்டி ஓட்டுறது மட்டும் இல்லை, இப்போ நம்ம அவசரப்பட்டு போறோம்னாலும் மெதுவா போகணும்னு அவசரம் இல்லை, இந்த மாதிரி சொல்றதும் ஸ்லோ டவுன். அடுத்தது லிசன். இப்போ நம்ம யார்ட்டையாவது கோவமா ஐயோ நான் சொல்றத கவனி அப்படின்னு சொல்லும்போது லிசன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஐ வில் பி ரைட் தேர், நான் இப்போ வந்துடுவேன். இப்போ நம்ம யார்ட்டையாவது கொஞ்சம் இரு நான் இப்போ வந்துடுவேன் அந்த மாதிரி சொல்லும்போது ஐ வில் பி ரைட் தேர். அடுத்தது கெட் வெல் சூன், சீக்கிரம் சரியாகி வா. இப்போ நம்ம ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல சீக்கிரம் சரியாகி வா, இந்த மாதிரி சொல்லும்போது கெட் வெல் சூன். அடுத்தது மை பிளஷர், எனக்கு மகிழ்ச்சி. மை பிளஷர் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ யாராவது நம்மளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி சொல்லும்போது மை பிளஷர், எனக்கு மகிழ்ச்சி உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி சொல்லும்போது மை பிளஷர். அடுத்தது நோ வரிஸ், கவலை இல்லை. அடுத்தது டோன்ட் மென்ஷன் இட். டோன்ட் மென்ஷன் இட் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா யாராவது நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது தேங்க்ஸ்லாம் சொல்லாத, நன்றிலாம் சொல்லாத, இந்த மாதிரி பொலைட்டாக சொல்லும்போது டோன்ட் மென்ஷன் இட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எனி டைம், எந்த நேரத்திலும். அடுத்தது மேக் யோர் செல்ஃப் அட் ஹோம். மேக் யோர் செல்ஃப் அட் ஹோம்னா இது ஓன் வீடு மாதிரி நினச்சிக்கோ, இது ஒரு ஃப்ரேஸ், அதனால நீ வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது, நம்ம பார்க்குறது ஃப்ரேஸ். அதனால மேக் யோர் செல்ஃப் அட் ஹோம் அப்படின்னா இதை ஓன் வீடு மாதிரி நினச்சிக்கோ, ஃப்ரீயா இரு, இந்த மாதிரி சொல்லும்போது மேக் யோர் செல்ஃப் அட் ஹோம். அடுத்தது டு யூ நீட் ஹெல்ப், உனக்கு உதவி தேவைப்படுதா. அடுத்தது லெட் மீ அசிஸ்ட் யூ, நான் உனக்கு உதவி பண்றேன். அடுத்தது லீவ் இட் டு மீ, இதை என்கிட்ட விட்டுரு. ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட், நான் இதை பார்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இதை என்கிட்ட விட்டுரு, அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், நான் பார்த்துக்கிறேன், இதை நான் பார்த்துக்கிறேன். லீவ் இட் டு மீ, இதை என்கிட்ட விட்டுரு. ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட், நான் இதை பார்த்துக்கிறேன். அடுத்தது டோன்ட் ஓவர் ஷோ ஆஃப்,
டோன்ட் ஓவர் ஷோ ஆஃப்னா ரொம்ப சீன் போடாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றதுக்கு டோன்ட் ஓவர் ஷோ ஆஃப். அடுத்தது நெவர் ஹேப்பன் பிஃபோர், இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. அடுத்தது டோன்ட் லுக் பேக், பின்னாடி பார்க்காத. அடுத்தது நாட் மை ஃபால்ட், ஏன் தப்பு இல்லை. அடுத்தது டோன்ட் பி லேட், லேட் ஆக்காத. அடுத்தது டோன்ட் ஆர்கியூ, வாதாடாத, ஆர்கியூ பண்ணாத. அந்த மாதிரி சொல்லும்போது டோன்ட் ஆர்கியூ. இந்த 100 phrases உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது ஐ வில் டூ இட் மை செல்ஃப், இதை நானே பண்ணிக்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் டூ இட் மை செல்ஃப். அடுத்தது டோன்ட் பி ஷை, கூச்சப்படாத. அடுத்தது இட்ஸ் ஓவர் தேர், அது அங்கே இருக்கு. அடுத்தது ஹவு மச் இஸ் திஸ், இது எவ்வளோ. அடுத்தது ஐ எம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சாப்பிடலான்னு சொல்றதுக்கு லெட்ஸ் ஈட். அடுத்தது ஐ எம் thirsty, எனக்கு தாகமா இருக்கு. thirstyனா தாகம் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் thirsty. அடுத்தது மேபி, இருக்கலாம். அடுத்தது டு யூ நோ, உனக்கு தெரியுமா. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ எஸ் ஐ நோ, இல்லைனா எஸ் ஐ டூ, இந்த ரெண்டுல ஒன்று சொல்லிக்கலாம். அடுத்தது வாட் டைம் டஸ் த ஸ்டோர் ஓப்பன், கடை எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும். அடுத்தது ஐ எம் ஃபீலிங் பெட்டர் நவ், நான் இப்போ நல்லா இருக்கேன். இப்போ யாராவது உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் ஃபீலிங் பெட்டர் நவ். அடுத்தது ஷோ மீ, என்கிட்ட காட்டு. அடுத்தது கோ வித் ஹெர், அவ கூட போ. அடுத்தது கோம் யுவர் ஹேர், தலைய சீவு, தலைய வார அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு கோம் யுவர் ஹேர். அடுத்தது கிளீன் த பிளேட், தட்ட கழுவு. டேக் அ சீட், உட்காரு. சிட்னா உட்காரு. இந்த டேக் அ சீட் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்னா, இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டைம்ல டேக் அ சீட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது லுக் அட் மீ, என்ன பாரு. அடுத்தது ரைட் இட் டவுன், இதை எழுதி வை. அடுத்தது கோ டு த ஸ்டோர், கடைக்கு போ. ஸ்டாண்ட் இன் லைன், லைன்ல நில்லு. அடுத்தது ஸ்பீக் கிளியர்லி, தெளிவா பேசு. அடுத்தது கம் அண்ட் see, வந்து பாரு. இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி வந்து பாரு அப்படின்னு சொல்றதுக்கு கம் அண்ட் see. அடுத்தது கிளீன் த ஃப்ளோர், தரைய தொட. ஃப்ளோரை கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிளீன் த ஃப்ளோர். அடுத்தது வாஷ் யுவர் கிளாத்ஸ், உன் துணிகளை துவைச்சு போடு. அடுத்தது ஹவு டு ஐ சே தட், நான் அதை எப்படி சொல்றது. இப்போ யாராவது நம்ம கிட்ட அதை சொல்லு, கண்டிப்பா நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நான் அதை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லும்போது ஹவு டு ஐ சே தட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கோ அண்ட் டேக் அ பாத், போய் குளி. அடுத்தது லெட் மீ திங்க், என்னை யோசிக்க விடு. அடுத்தது ஐ எம் நாட் ஷியோர் எட், எனக்கு இன்னும் சரியா தெரியல. ஐ எம் நாட் ஷியோர்னா எனக்கு சரியா தெரியல, எட்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் நாட் ஷியோர் எட். அடுத்தது ஐ மேட் அ மிஸ்டேக், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்.
பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன், அதனால made. அடுத்தது bring me the towel. துண்ட கொண்டு வா. அடுத்தது it is so boring. இது ரொம்ப போரிங்கா இருக்கு. அடுத்தது don't irritate me. என்னை எரிச்சல் படுத்தாத. irritateனா எரிச்சல் அப்படின்னு அர்த்தம். don't irritate me. அடுத்தது I will be there in 5 minutes. நான் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். I will be thereனா நான் அங்க இருப்பேன். in 5 minutesனா 5 நிமிஷத்துல. I will be there in 5 minutes. அடுத்தது I'm very excited. நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன், நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது I'm very excited. அடுத்தது what do you think? நீ என்ன நினைக்கிற? அடுத்தது can you remind me? உன்னால எனக்கு ஞாபகப்படுத்த முடியுமா? ரிமைண்ட்னா ஒருத்தங்க நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறது. can you remind me? அடுத்தது how long does it take? இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? how longனா எவ்வளோ நேரம். does it takeனா இது எடுத்துக்கும், இதுக்கு ஆகும் அப்படின்னு கேட்குற மாதிரி. அப்போ இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா how long does it take? அடுத்தது after that, அதுக்கப்புறம். அடுத்தது at that moment, அந்த நேரத்தில். அடுத்தது I know a little about this. இதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். I knowனா தெரியும், a little about thisனா இதை பற்றி கொஞ்சம். அடுத்தது don't get me wrong. என்னை தப்பா நினைக்காத, இல்லைனா என்னை தப்பா எடுத்துக்காத, இந்த மாதிரி சொல்லும்போது don't get me wrong அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது you have to just say that. நீ தான் அதை சொல்லணும். நீ தான் அப்படின்னு சொல்லும்போது you and just இந்த ரெண்டும் சேர்ந்து நீ தான் அப்படின்னு வரும். அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது have to say that. You have to just say that. That's it. இந்த 100 phrases உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த 100 phrases-ஐ உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளூயன்சி உங்களுக்கு தானாக வந்துடும். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.